ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, கூட்டம் வாக்கா மாறாதுன்னு சொன்னால் அப்போ கூட்டம் கூட்டி அண்ணன் என்ன பண்ண போறாரு? ரெண்டாவது, அப்படி ஒரு கூட்டத்தை காமிச்சா அந்த கூட்டத்தை வந்து நான் வீழ்த்திட முடியும்னா இந்த போட்டி யாருக்கும் யாருக்கும்ன்ற கேள்வி எனக்கு வருது. வராதிங்க வராதிங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம் 15 லட்சம் பேர் வர்றதுக்கும், தனியா வந்தா உதப்ப எல்லாரும் கூட்டிட்டு வான்னு சொல்ற கூட்டம். ஆனா அங்க கூட்டமே வந்தாலும் அதுவும் இதுவும் வேற. களத்துல இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இல்லை. அண்ணன் என்ன பேச போறாருன்னு எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் முக்கியம். அதுல நீங்க சொன்ன எல்லா தலைவர்களும் அடக்கம். அதுதான் தமிழ்நாடு அரசியல் நிதர்சனம். அதுல என்ன அண்ணன் பேச போறாருன்றது சஸ்பென்ஸா இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. SOP அப்படின்றது ஸ்டாண்டர்டைஸ்டு ஆபரேஷன் ப்ரொசீஜரா இருக்கணும். அது தாவேக்கான்னு வந்தா மட்டும் ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா மாறிடுது. நாங்க நடத்தக்கூடிய சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள்ல கூட நாங்க ஜென்ரேட்டர் பேக்கப்போட நடத்துறோம். எங்க எப்ப கரண்ட் கட்டாவும் தெரியாது. மேல் கூரை போடுறது போடக்கூடாது, சேர் போடுறது போடக்கூடாதுலாம் போலீஸோட அறிவுறுத்தல். யாருக்கிட்டையும் திரள் நிதி வாங்காம, திருடாம, அரசாங்க காசு எடுத்து பண்ணாம, நாங்கெல்லாம் சம்பாதிச்ச காசை குடும்பத்துக்கு கொடுத்தது மிச்சம் பண்ணி சேவை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி களத்தில் நிற்கிறவங்க கிட்ட காவல்துறை சொல்றாங்க, ஹெல்ப்லெஸ், எங்களால் எதுவும் பண்ண முடியல, புரிஞ்சுக்கோங்கடா நீங்கள் அதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அவங்க வழியும் புரியுது. அதுக்காக நாங்கள் மக்கள் சந்திப்பு நடத்தாமையா இருக்க முடியும். அப்போ வந்து தலைவர் வந்து அப்போ ஒரு காணொலி போட்டால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி அதையும் கிண்டல் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன காணொலி போடுறீங்களாமே பாருங்க எங்க நிலைமைய. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவிகாவின் அனந்த் அஜித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சவால்லாம் விட்டு இருந்தாரு. நீ வந்து கூட்டத்தை கூட்டிட்டா நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு வந்து வாக்கா மாறிடுமா அது அப்படின்ற மாதிரி. உன்னை விட பிரம்மாண்டமா நான் கூட்டுற கூட்டத்தை பிப்ரவரி மாசம் அப்படின்னாரு. இப்ப பிப்ரவரி வந்துருச்சு, இப்ப கூட்டவும் போறாரு. அந்த மாநாடு என்ன மாதிரி நடக்கும் சார்? கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்கைகள் வந்து போட்டிருக்கிறதா நிறைய தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களை ஓவர்டேக் செஞ்சிருவாரா சீமான் அவர்கள்? இல்ல, நான் இதை வந்து போட்டியா பார்க்கல. நான் வந்து சீமான் அண்ணன் வந்து சில நேரங்கள்ல தாவேக்காவை போட்டியா பார்த்து திமுகவெல்லாம் மறந்துட்டு, அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு தாவேக்காவை கேள்வி கேட்கிறாரு. அந்த மனப்போக்குக்குள்ள நான் போல. அடிப்படையில் அவர் ஒரு மாற்று சக்தியா வரணும்னு ஆசைப்பட்டார். அவரோட ஸ்ட்ரென்த்தோ உயரமோ என்னன்றதை நான் விமர்சனம் பண்ண வரல. அவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்னா நல்லபடியாக நடக்கட்டும். நாங்கள் அப்படி தான் வாழ்த்துறேன். அவர் ஒரு ஈவெண்ட் பண்ண நினைக்க நல்லபடியாக பண்ணட்டும். ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, கூட்டம் வாக்கா மாறாதுன்னு சொன்னால் அப்போ கூட்டம் கூட்டி அண்ணன் என்ன பண்ண போறாரு? முதல் கேள்வி. அதை சொன்னது அண்ணன் தான், நீங்கள் தான் சொன்னீங்க. ரெண்டாவது, அப்படி ஒரு கூட்டத்தை காமிச்சா அந்த கூட்டத்தை வந்து நான் வீழ்த்திட முடியும்னா இந்த போட்டி யாருக்கும் யாருக்கும்ன்ற கேள்வி எனக்கு வருது. மூணாவது இதில் ஒரு கேள்வி, பிப்ரவரி 7ஆம் தேதி பண்ண போறேன்னு சொன்னாரு. அதை ஏன் 21ஆம் தேதிக்கு மாத்திட்டாரு? சொல்ல முடியாது. எங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு கூட நெருக்கடி இருக்கலாம், அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். 4ஆவது இருக்கிறது முக்கியமான கேள்வியாக பார்க்குறேன். எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் வாங்க, தனியா வராதிங்க, உட முடியாத பாட்டியெல்லாம் கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க சொன்னோம், உட முடியாதவங்க வராதிங்க, பெண்கள் கை குழந்தைகள் வச்சுட்டு வராதிங்க, பாதுகாப்பு முக்கியம், வீட்டில இருந்து பாருங்கன்னு. வராதிங்க வராதிங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம் 15 லட்சம் பேர் வர்றதுக்கும், தனியா வந்தா உதப்ப எல்லாரும் கூட்டிட்டு வான்னு சொல்ற கூட்டம் வர்ற நம்பருக்கும் மைல் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் ரெண்டாவது, ஒரு வீட்லயும் என்ன நம்பிக்கை இருக்கு, அவங்க வார்த்தைக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கு, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றது தான். அதனால அதை தேர்தலில் பார்ப்போம். ஆனா என்னுடைய மனசுக்கு நான் சொல்றேன், அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அது நல்லபடியாக நடக்கணும். அவங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு அந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். அந்த வாழ்த்துக்கள் என் மனசுல இருந்து இருக்கு. தாவேக்காரன் அப்படிதான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா எங்களோட ஹேபிட்டே. ஆனால் அவங்க நல்லபடியா பண்ணட்டும். தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி இல்லை. எங்களுடைய போட்டி திமுக கூட. எல்லா இடத்துலையும் திமுக தாவேக்கா தான் போட்டியே. அதை நீங்க களத்துல போய் மக்களுக்கு எழுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் வந்து யார் வருத்தமே துவேஷம் பரப்ப என் கட்சி என்னை அனுமதிக்காது. எங்க யாருக்கும் அது இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லபடியா பண்ணட்டும், வாழ்த்துக்கள். ஆனா அங்க கூட்டமே வந்தாலும் அதுவும் இதுவும் வேற. இது வேற பிரீடு. அதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். என்னங்க சார், எப்பயுமே வந்து தாவேக்காக்கு வர கூட்டம்லாம் தான் வேற, எங்களுக்கு வர கூட்டம் வந்து அறிவு சார்ந்த கூட்டம், அரசியல் சார்ந்த கூட்டம் சொல்லுவீங்க. இப்ப நீங்க அப்படியே அதை ரிவர்ஸ்ல சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் என் சகோதரர்களை பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு, எங்க அண்ணன் மேல ஒரு அன்பு இருக்கு. நான் வந்து மற்றவங்களை போயிட்டு உனக்கு வர்ற கூட்டம் இப்படி, நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்த அரசியல் உங்களுடைய காரணம் மறந்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் ஏன் அதை பண்ணணும்? நம்ம அண்ணன் தான்டா, நாங்கள் அந்த தெளிவில் இருக்கிறோம். எங்கள் அண்ணன் என்னைக்காவது அவங்கள விமர்சிச்சிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரே ஒரு இடத்துல. ஸோ எங்களுக்கு வந்து விமர்சனம் இல்லை, எங்களுக்கு தெளிவாக இருக்குங்க. எங்கள் போட்டி திமுக கூட. திமுக எனும் தீய சக்தி வீழ்த்துவதே தாவேக்கா எனும் தீய சக்தி ஒரே ஜனநாயக கடமையாக இந்த 2026 தேர்தலில் எதிர்கொள்கிறோம். நாங்கள் ஏங்க போயிட்டு மற்றவங்களை வந்து காயப்படுத்தணும்? எங்களுக்கு அந்த எண்ணம் துளியும் இல்லை. அவங்க நல்லா பண்ணட்டும். திரும்பவும் சொல்கிறேன், களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இல்லை. தாவேக்காவுக்கு ஒரே போட்டி திமுக. வெல்லப்போவது தாவேக்கா எனும் தீய சக்தி, வீழப்போவது திமுக எனும் தீய சக்தி. அதுதான் 2026 தேர்தல்.
வெயிட் பண்ணிப்பார். சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேச வாய்ப்பு இருக்கா, இல்ல விஜயை பத்தி கண்டுக்காம போயிடுவாரா, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் கண்டென்ட்டுக்காக கேட்குறீங்க. அவர் எதுவும் வேட்பாளர் அறிவிப்பு பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், நான் எந்த கட்சிக்காகவும் பேச மாட்டேன். தேமுதிக என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மையார் சொல்லணும், காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு ஐயா கேட்கலாம். அதுதான், எனக்கு அது அவசியம் இல்லை. நாங்கள் அவங்க பேசுகிற விமர்சனங்களை பெருசாக எடுத்துக்கணும், நாங்கள் அதை பார்க்கணும். அவங்க பண்ணுறது அவங்க பண்ணட்டும். ரெண்டாவது, அதுக்கு பேர் மாநாடு, நாங்கள் பண்ணுறதுக்கு பேர் நிர்வாகிகள் சந்திப்பு. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரு தளத்தில் வைக்கும் போதே நீங்கள் நாம் தமிழ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதீங்க, பாவம். அவங்க பாவம் கஷ்டப்பட்டு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனில் பண்ணுறாங்க, அவங்களோட இழிவு பண்ணாதீங்க, நல்லபடியாக நடக்கட்டும். சரி, நம்ம சேலம் மீட்டிங், நம்ம வேலூர் மீட்டிங் வருவோம் சார். நம்ம வேலூர் மீட்டிங் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு சார் ஏற்பாடுகள்? இல்லை, நாங்கள் சேலத்துல இருந்து நாங்கள் மாநாடுன்னு கேட்குறோம், பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. மாநாடை பொதுக்கூட்டமாக மாற்றுறோம், உள்ளரங்கு கூட்டமாக மாற்றி, அப்புறம் பொதுமக்கள் சந்திப்பாக மாற்றி, கடைசியில் நிர்வாகிகள் கூட்டம் தான் நடத்த முடியுது எங்களால். அதுக்கே திண்டாடுறாங்க போலீஸ், மக்கள் பொதுமக்கள் கூட்டத்தினால. ஆமாம், அது போயிட்டே இருக்கு. அதான் சொன்னேன், எங்களால் சேர்ந்து இவங்களும் பாதிக்கப்படுறதுலாம் என்கிட்ட ஒரு அண்ணன் புலம்புனாரு. சரி, அந்த பிரச்சனைக்கு வேண்டாம். அதனால் எங்களது நிர்வாகிகள் சந்திப்பு, நாங்கள் டேரெக்டாக நிர்வாகிகள் சந்திக்க போகிறோம். அந்த இடத்துல நின்னே ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சந்திக்க போகிறோம். அதனால் நீங்கள் இது கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அது இல்லை கணக்கு. அண்ணன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த கூட்டம்லாம் ஒத்தையாளாக மாறுறதும் ஒத்தையாள் கூட்டமாக மாறுறது இப்போலாம் ஒரே நாளில் நடக்குதுன்னு. அதுபோல் இது ரொம்ப சிம்பிள். அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு முக்கியம் இல்லை, அண்ணன் என்ன பேச போகிறாருன்னு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் முக்கியம். அதில் நீங்கள் சொன்ன எல்லா தலைவர்களும் அடக்கம், அதுதான் தமிழ்நாடு அரசியல் நிதர்சனம். அதனால் அது எங்களோட நடக்க போகிறது நிர்வாகிகள் கூட்டம். அதில் என்ன அண்ணன் பேச போகிறாருன்றது சஸ்பென்ஸாக இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இன்னொரு கேள்வி சார், நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. ஏன் விஜய் அவர்கள் எப்பயுமே அந்த கேரவன்லேயே தான் வராரு, ஏன் மேடைகள் போட்டு பேச மாட்டாரு, அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த கேரவனால தான் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரியுது. ஏன் இன்னமும் அந்த கேரவனை விட மாட்டாரு? இல்லை, நீங்கள் போலீஸ் எப்படி பெர்மிஷன் கொடுக்குறதுல நிறைய நுவான்சஸ் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு மேடை அமைக்கிறோன்னும் போது அந்த மேடைக்கு நீங்கள் 4 பக்கமும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். அதே போல் அந்த மேடை எங்கெங்கேருந்து வருவாங்க, அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க காவல்துறை. இது ஒரு பஸ் அப்படின்னும் போது அதை நம்மளால் ஒரு இடத்துல இருக்க கூட்டம்னா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அதான் சொல்கிறேன், அது பாதுகாப்பு கருதி பண்ணுற விஷயம். அதுக்கு ஒரு காரணம் காரியம்னு ஒரு குற்றம்னு இல்லை. பிகாஸ் அவரை பார்க்கறதுக்காக அந்த 10 நிமிஷம் அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த முண்டி எடுத்தலாக இருக்கட்டும், தள்ளு முள்ளு எல்லாம் ஏற்படுது. அந்த மேடையில் போய் உட்காந்துட்டாருன்னா இல்லை, நீங்கள் மேடைகள் போடக்கூடிய கூட்டங்கள் கூட எல்லாரும் மேடையில் உட்கார மாட்டாங்க, கீழே உட்காந்துருப்பாங்க. அப்போது நீங்கள் அதே மாதிரி கேமரா கவரேஜ் பேசுகிறவங்க மட்டும் மேடைக்கு ஏறுவாங்க. அதனால் இது எல்லாமே அந்த கட்சியோட ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை பெர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்றது முக்கியம். ஸோ அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேஜ்னு ஒன்று இருந்தால் அந்த இதுதான் ஸ்டேஜ், இங்கே தான் வராங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஸ்டேக்னண்ட்டான ஸ்டேஜ் என்னும்போது அதுக்கான வேலைப்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷனல் கன்வீனியன்ஸ். இதுக்கு ஒரு தப்பு, இதில் கூட தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அங்கே அந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு இடத்துல காவல்துறை ஒரு மாதிரி கைட்லைன்ஸ் தராங்க. அதற்கெல்லாம் எது ஒப்பாவதோ எது ஒத்து போதோ நாங்கள் அதை பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஒரு பஸ்ஸுக்கெல்லாம் போகிறோம், பட்டிங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறோம்? போறாமைன்றதுல யோசிப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மாநாடு வச்சா போடுறாரு, மேடை போடுறாரு. மாநாடுல நாங்கள் போடாத மேடை கிடையாது. எங்கள் மேடையை பார்த்து தான் முதல்வரும் துணை முதல்வரும் மேடை போட்டுட்டு இருக்காங்க, ரேம்ப் வாக்கெல்லாம். அதனால் மேடை போடுறதுக்குலாம் நாங்கள் அஞ்சலை. எங்களுக்கு இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புன்னும் போது அந்த இடத்துல எங்களுக்கு என்னென்ன கன்வீனியன்ஸ் இருக்கோ, எப்படிலாம் மக்களும் பாதிக்காமல் இருக்கணுமோ அதை காவல்துறை, நம்ம காவல்துறையை மீறிலாம் ஒன்று செஞ்சிட முடியாது. காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி எங்களுக்கும் பாதுகாப்பு கருதி எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பண்ணுறோம். இதில் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சு தான் நாங்கள் என்னங்க பண்ணுறோம். சரி, ஓகே, நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே வருவோம் சார். தொடர்ந்து விஜய் அவர்கள் என்ன கூட்டம் வெளியே வந்தாலே நிபந்தனையை போட்டு அவரை முடக்கிறாங்களே, எப்படி அந்த நிபந்தனைகள்லாம் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கா, இல்லை அதில் தளர்வுகள் ஏற்பட்டிருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா சார்? இல்லை, அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. அதுதான் அன்னைக்கு அண்ணன் சொன்னார் சேலமில், இந்த SOP அப்படின்றது ஸ்டாண்டர்டைஸ்டு ஆப்ரேஷனல் ப்ரொசீஜராக இருக்கணும். அது தாவேக்கான்னு வந்தால் மட்டும் ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுது. எங்களுக்கு ரொம்ப அதீதமாக தான் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. கொஞ்சம் களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கோவப்படுற அளவுக்கு, என்னடா நம்மளை இவ்வளோ தடுக்கிறாங்களே அப்படின்னு அவங்க ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அண்ணன் முகம், அண்ணன் இருக்கார், நல்லதே நடக்கும், இன்னும் எவ்வளோ பண்ணுவாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு ஒரு மனசை ஆத்திக்கணும். அப்படி தான் இருக்குது. சாயங்காலத்தில் நடத்தினா எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை. நாங்கள் நடத்தக்கூடிய சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்களில் கூட நாங்கள் ஜென்ரேட்டர் பேக்கப்போட நடத்துகிறோம். எங்கே எப்போ கரண்ட் கட்டாவும் தெரியாது. எங்களை நம்பி எங்கள் அக்காங்களோ தங்கச்சிங்களோ அம்மாக்களோ உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்கும் எங்களுடைய பார்க்க வர பொதுமக்களோட பாதுகாப்புக்குமாக நாங்கள் அந்தந்த இடத்துலலாம் பவர் கட் ஆனால் பேக்கப்போட உட்காந்துருக்கோம். நைட்டில் நடத்தினா என்ன சொல்கிறாங்க, நைட்டு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு டிராஃபிக்கு, போயிட்டு வருவாங்களா, இப்படி இருட்டில் போவாங்க, கரண்ட்டு கட் ஆகுது.
பகல் காலைங்களை நடத்தினா ஸ்கூல் காலேஜ் டிராஃபிக்கு, சாயந்தரம் நடத்தினா ஸ்கூல் காலேஜ் டிராஃபிக், வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறவங்க டிராஃபிக்கு. இதுக்கு நேரம் வேற எங்கே நேரம் இருக்கு சொல்லுங்க. ஸோ அப்போ நம்ம வேற இடத்துல இல்லாமல் அப்போ சரி அப்போ மத்தியானம் கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி வச்சு முடிச்சிடலாமா அப்படி யோசிச்சோம்னா அதுக்கு ஒரு கதை, வெயில் வந்து போன பிறகு வச்சா இப்படி ஒரு கதை. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள். அப்போ இதில் இருக்கக்கூடிய இவ்வளவுதான்ப்பா விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோக்குள்ளே நாங்கள் பெர்மிஷன் வாங்கி அந்த விண்டோக்குள்ளே உட்காரணும் போது அதுக்கு ஒன்றே ஒரு கேள்வி, அது என்ன வெயில்? வெயில் அதை தான் சொல்கிறேன், வெயில் மேல்கூரை போடுறது போடக்கூடாது, சேர் போடுறது போடக்கூடாதுலாம் போலீஸோட அறிவுறுத்தல், நம்ம முடிவு பண்ணுறது இல்லை. சேர் போடக்கூடாது, வர்றவங்க மக்கள் சந்திப்பு தானே, நின்று 1 hour 2 hour தானே நின்று பார்த்துட்டு போகணும். அப்போ மக்கள் ட்ரை ஆகிடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஓஆர்எஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து அங்கே கொடுத்து நிற்க வைக்கிறோம். மற்ற கட்சிகள் காசும் குடிபோதையும் கொடுத்துட்டு சாப்பாடுக்கு அல்லாட வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தாவேக்கால ஒவ்வொருத்தரையும் பார்த்து தண்ணி வேணுமா ஓஆர்எஸ் வேணுமான்னு கையில் கொடுத்து ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறோம். மூடுனா பாதுகாப்பாக இருக்குமா, திறந்தா பாதுகாப்பாக இருக்குமா, சேர் போடலாமா போடக்கூடாதா, இந்த டைம் எல்லாமே காவல்துறை மீறியும் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் எல்லாமே எங்களோட இஷ்டத்துக்கு பண்ணுறோன்னு? காவல்துறையின் அறிவுரைப்படி பண்ணுறோம். இந்த மாவட்டத்தில் இருக்க கண்காணிப்பாளர் ஒன்று சொல்கிறாரு, அடுத்த மாவட்டத்தில் இருக்க கண்காணிப்பாளர் ஒன்று சொல்கிறாரு, அவரே போன வாரம் ஒன்று சொல்கிறார், இந்த வாரம் சொல்கிறீங்க. நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? இதை தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை மேலே குத்தம் சொல்ல முடியாது. அவங்களை இயக்கக்கூடியவங்க மேலே இருக்க அவங்களுக்கு இருக்க எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்மமாக இருந்தால் அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனநாயகபூர்வமாக போராடி தான் வெல்ல முடியும். ஸோ இது காவல்துறை மீறி எதுவும் பண்ணிட முடியாதுன்றதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன். அங்கே நடக்கூடிய எல்லாமும் இவங்க இப்போ சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவங்க மாற்றி இப்படி சொன்னால் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் அதையும் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சிரிச்ச முகத்தில் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ பண்ணிக்கலோ பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு ஒரு வழி இருக்கும்ல மேம், நாங்களும் வந்து களத்தில் நின்று யாருக்கிட்டையும் திரள் நிதி வாங்காமல் திருடாமல் அரசாங்க காசு எடுத்து பண்ணாமல் நாங்கள்லாம் சம்பாதிச்ச காசை குடும்பத்துக்கு கொடுத்தது மிச்சம் பண்ணி சேவை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்து 33 வருஷமா விஜய் மக்கள் இயக்கம் பயணிச்சிருக்கு. அப்படி களத்தில் நிற்கிறவங்க கிட்ட காவல்துறை சொல்றாங்க, வி ஆர் ஹெல்ப்லெஸ், எங்களால் எதுவும் பண்ண முடியல, புரிஞ்சுக்கோங்கடா நீங்கள் அதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அவங்க வழியும் புரியுது. அதுக்காக நாங்கள் மக்கள் சந்திப்பு நடத்தாமையா இருக்க முடியும்? இந்த சீப்படுத்து வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துற கதை. அப்போ வந்து தலைவர் வந்து அப்போ ஒரு காணொலி போட்டால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி அதையும் கிண்டல் பண்ணிடுவீங்க, நீங்கள் என்ன காணொலி போடுறீங்களாமே. பாருங்க எங்கள் நிலைமையை, மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வர்றோம், எங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் பாருங்க. திருடுறவனே கேட்கவே மாட்டீங்க, கொஞ்சம் அவங்களையும் கேளுங்கன்னு தான் சொல்லுங்கள். கண்டிப்பா சார், மக்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் நீங்க செய்யணும்னு வேண்டுகோளா வைக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.